அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். 28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்று சொன்னால், அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அசைவில்லாத ராஜ்யம், அசைக்க முடியாத ராஜ்யம். ஆண்டவருடைய ராஜ்யம் மாத்திரம்தான் அசைவே இல்லாத ஒரு ராஜ்யம். அதை யாராலும் அசைக்கவே முடியாத ராஜ்யம். இந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் 5 வருஷம்தான் ஆளுகை, 10 வருஷம்தான் ஆளுகை. தேவனுடைய பிள்ளைகளே, அதுவும் அசையும். எல்லா கட்சிகளும் ஒரு நாள் அசைந்து கொண்டிருக்கிறது. எல்லா ராஜ்யமும் அசையும், உலக காரியங்கள் எல்லாம் அசையும். ஆண்டவருடைய ராஜ்யம் மாத்திரம் தான் அசையாது. அதற்கு பேர் அசைவில்லாத ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிறதான ராஜ்யம் அசைக்கவே முடியாத ஒரு ராஜ்யத்திற்கு நம்ம பெற போகிறோம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வாழுகிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? நமக்கு நம்பிக்கை இருக்கா? அசைவில்லாத ராஜ்யம். சரி, இந்த உலகத்தை பாருங்க, எல்லாமே அசையும், எல்லாமே அசைக்கக்கூடியதுதான். பூமியும் அசைய பண்ணுவேன்னு சொன்னாரு. அங்கங்க குலுக்கி கொண்டுதான் இருக்குது பூமிகள். எல்லா இடங்களிலும் அங்கே பூமியை தேவன் அசைய பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னார், வானத்தையே நான் அசைய பண்ணுவேன். வானமும் அசையும் ஒரு நாள்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, நட்சத்திரங்கள் அசையும், சூரியன் அசையும், சந்திரன் அசையும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அசைந்து கொண்டுதான் இருக்கிறது. பறவைகள் அசையும், மனிதர்கள் அசைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாமே அசையும். பாருங்க, நான் மைக்கை பேசிட்டு கொண்டேன், இது கூட அசையும். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் உயரமா இருந்தாலும் அதையும் தள்ளினால் அது விழும். எல்லாமே அசையக்கூடியது, விழுந்து போகக்கூடியது தான். எதுவுமே நிலை நிற்க முடியாது. மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாருமே பாருங்க அசைகிறது, காற்றினால் அசைகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அசையும். சமுத்திரத்தை நான் குலுங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வளவு பெரிய சமுத்திரம் கூட குலுங்க பண்ணுகிறவர், அசைய பண்ணுகிறவர், பூமி அசைய பண்ணுகிறவர், வானத்தை அசைய பண்ணுகிறவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கூட நான் அசைய பண்ணுவேன். ராஜாக்களை அசைய பண்ணுவேன், அதிகாரிகளை அசைய பண்ணுவேன், பிரபுக்களை நான் அசைய பண்ணுவேன். எல்லாமே அசையக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் தான் யாரால அசைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அதை ஒருவராலும் அசைக்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்று சொன்னால், அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற போகிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். எல்லாமே ஒரு நாள் அசைய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரம் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நம்ம போறோம். அங்க யாராலும் ஒருவரும் அசைக்கவே முடியாது. அது தேவனுக்கு முன்பாக அது நிலைத்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா உங்களுக்கு? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடோ தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையே பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. அப்போ அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
இதற்கு முன்பாக எபிரேயர் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 11ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரோ பரதேசிகளோ என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். பூமியிலே நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக நினைக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் எங்க பார்த்தாலும் தூரத்தில் அவைகளை கண்டாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியிலிருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் மிக தூரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தாரு. கானான் தேசத்திற்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு. தூரத்திலே அவைகளை கண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? பயப்படாத சிறுமந்தையே, பரலோகத்திலே உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை பரமபிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். என் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் அவைகளை உங்களுக்காக கொடுக்க போகிறேன், நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அதுதான் நித்திய வீடு, அழிவில்லாத வீடு. இந்த கூடாரம் எல்லாம் அழிந்து போகும், எல்லாமே அசையும். நம்முடைய தேசத்திலே எல்லாம் காண்கிறவைகள் அசையும், ஆனா அசையாத ஒரு வீடு இருக்கு, அதுதான் பரலோக வீடு. அல்லேலூயா. தேவன் வீட்டு இருக்கிற வீடு, அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்பினார்களாம். எபிரேயர் 11:13 அவைகளை கண்டார்கள், நம்பினார்கள், அணைத்து கொண்டார்கள். வாக்குத்தத்தத்தை அணைத்து கொண்டார்கள். பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டாங்க. அல்லேலூயா. ஏன் அந்நியர்கள் சொன்னாங்க? இந்த பூமியில, இந்த பூமி எங்களுக்கு சொந்த ஊர் இல்லப்பா. அல்லேலூயா. பரலோகம் தான் எங்களுக்கு சொந்த ஊரு. உங்களுக்கு சொந்த ஊர் எது? பரலோகம். அப்ப இந்த உலகம் நாங்க அந்நியர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, நாங்கெல்லாம் அந்நியர்கள். ஆகவே நாங்கெல்லாம் போகக்கூடிய ஊர் எந்த ஊருன்னு சொன்னா, பரலோக தேசத்திற்கு நம்ம போக போறோம். தேவனுடைய வீட்டுக்கு நம்ம போக போறோம். கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பூமி மேல் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்களாம். விசுவாசத்தோடு மரித்தார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாருங்கள். அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருந்து விசுவாசத்தோடு கூட அவர்கள் மரித்தார்கள். மரணம் கூட விசுவாசத்தோடு கூட இருந்தாங்க. என்ன விசுவாசம் தெரியுமா? நாங்க இங்க மரிச்சோம்னா அங்க போவோம். என்ன விசுவாசம் அவங்களுக்கு? இங்க நாங்க மரிச்சிட்டோம்னா எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம் என்கிறதான நம்பிக்கைங்க, விசுவாசம் இருந்துச்சு. மரணத்தை குறித்து ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். மரணத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு விசுவாசம். ஆண்டவர் வரும்போது நாங்க அங்க போவோம். ஆதி காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே அப்படிதான் வந்து மரித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசம் நாடி போகிறோம். கர்த்தருடைய பிள்ளை அடுத்த வசனம் சொல்லுகிறது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கமே. நம்ம எல்லாம் விட்டு வந்த தேசத்துக்கு போக கூடாது. பாருங்க, அடுத்த அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். எதை விரும்பினாங்க? மேன்மையான தேசம், பரலோக தேசம். அல்லேலூயா. எதுங்க மேன்மை நமக்கு? இந்த உலகத்திலையும் உலக காரியங்கள் நமக்கு மேன்மை அல்ல. இது நமக்கு மேன்மை அல்ல. இந்த தேசம் நமக்கு மேன்மை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதிலும் ஆகிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தை நாங்கள் காண வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. இது எங்களுக்கு விருப்பம் அல்ல, பரலோகம் தான் எங்களுக்கு விருப்பம். அல்லேலூயா. இந்த பூமியில எங்களுக்கு யாரும் இல்லப்பா. உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எல்லாமே. அல்லேலூயா. எல்லாமே நீங்க. ஆதியம் நீரே, அந்தமும் நீரே, அல்பாவும் நீரே, ஒமேகா நீரே, முந்தினவரும் பிந்தினவருமாக நீர் தான் ஆண்டவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக நீங்க தான் ஆண்டவரே. உம்மை விட்டால் எங்களுக்கு ஒருவரும் இல்லை. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரம தேசத்தை விரும்பினார்கள்.
அசையாத ராஜ்யத்தை விரும்பினார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பினார்கள். இந்த உலகத்துல நாம இருந்தாலும் நாங்க விருப்பம் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. நம்முடைய விருப்பம் எல்லாம் அங்க இருக்கணும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை வீடு கட்டினாலும், மாடி மேல மாடி விட்டு கோபுரங்களை கட்டி சந்தன மரங்களினாலே வீடுகளை அலங்கரித்தாலும், எவ்வளவு அழகாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணம், நம்முடைய இருதயம் அது மேல வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சத்துல அதுல வைக்க கூடாது. அதை விட ஆண்டவர் பெரிய வீடுங்க, மாளிகை மேல மாளிகை கட்டி கொண்டிருக்கிறாரு. பொன்னினால தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார். அதாவது கொலோசையில பவுல் எழுதும் போது சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்களா. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். முதல் வசனங்களிலிருந்து, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பரிசத்தில் அவர் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தேடுங்கள், நாடுங்கள், மேலானவைகளையே தேடணும். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் மேன்மையா இருக்கணும், நம்முடைய எண்ணம் மேன்மையா இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள் இந்த உலகத்திற்குரியவைகளை சிந்திக்க கூடாது. நிறைய பேர் என்ன தெரியுமா, இடம் வாங்கணும் பாஸ்டர், அதுக்காக ஜாப் பண்ணுங்க பாஸ்டர், வீடு கட்டணும் பாஸ்டர், அதுக்காக ஜாப் பண்ணுங்க பாஸ்டர். அதுவே 30-40 வருஷம் அப்படியே அது நினைவாகவே போயிடும். அந்த நினைப்பே போயிடும். கல்யாணம் ஆகணும் பாஸ்டர், குழந்தை பெற்றுக்கொள்ளணும் பாஸ்டர், ஃப்ளைட்ல போகணும் பாஸ்டர், நல்லா சம்பாதிக்கணும் பாஸ்டர், இதே தான் நம்முடைய எண்ணம். நிறைய பேர் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த சிந்தனை தான் நிறைய பேருக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிந்தனைகள் அல்ல. பாஸ்டர் ஐயா, எனக்காக ஒரு இடம் பரலோகத்தில் இருக்கணும், என் பேர் பரலோகத்தில் எழுதப்படணும், என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த இடத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எதற்காக தான் ஓடுகிறேன், இதற்காக தான் ஜெபிக்கிறேன், இதற்காக தான் அதிகாலையில கர்த்தரை தேடுகிறேன், அதற்காக தான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். என்னை நான் வருத்தி கொள்ளுகிறேன், என்னை நானே ஒடுக்கி கொள்ளுகிறேன். எப்படியாகிலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள், அந்த பேச்சு, அந்த வார்த்தைகள், மேலானவைகளை தேவன் இருக்கிற அந்த இடத்திலே நானும் போய் அங்கே இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆமென். உலக கவலை, அல்லேலூயா, சாத்தா டைவர்ட் பண்ணிடுறான் நம்மள, அப்படியே திருப்பிடுறான் நம்மள. உலக கவலைகளை கொடுத்து, குடும்ப கவலைகளை கொடுத்து, வேலை காலைகளை கொடுத்து, அந்த காரியம் இந்த காரியம், இங்க ஓடணும், அது ஓடணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பதவி வேணும், அந்த பணம் வேணும், இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தவிர நம்முடைய பேச்சும் நம்முடைய வார்த்தை இருக்கு தவிர, எனக்காக வைத்திருக்கிற பரலோகத்துல ஆண்டவர் எனக்காக வைத்திருக்க அது எப்படி இருக்கும் அந்த சிந்தனை. அதான் பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது விசுவாசத்தோடு இருப்பது உண்மையானால், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு கூட இருக்கிறோம் என்பது உண்மையானால், ஆழ்ந்த ஒரு விசுவாசியாக இருப்பது உண்மையானால், நீங்கள் எதை யோசிக்கணும்? தேவன் இருக்கிற இடத்தை நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நீ எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்துல மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நோக்குங்கள். நம்முடைய எண்ணமும் நம்முடைய பார்வையும் நம்முடைய இருதயமும் மேலே நோக்க வேண்டும், கீழே அல்ல. பூமி அல்ல, மண்ணை அல்ல, இந்த பூமியில் என்ன கிடைக்கும் என்பதற்காக அல்ல, மேலானவைகளை நாம் நோக்க வேண்டும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்து, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஜீவன் எங்க இருக்கு? உங்கள் ஜீவன் எங்க இருக்கு?
அருமையா சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஜீவன் எங்க இருக்கு? கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கு. மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள். மறைந்திருக்கிறது. உங்க ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுக்குள்ளே இருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்க. உங்க உயிர் எங்க இருக்கு? தேவனுக்குள் அப்படியே மறைந்திருக்கு. அது யாராவது தொட முடியுமா? தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஒரு ஜீவனை யாராவது போய் எட்டி பார்க்க முடியுமா? அதை யாராவது கையில டச் பண்ண முடியுமா? கையில டச் பண்ணனா தேவனை தொட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உங்க ஜீவனை தொட முடியும். அல்லேலூயா. தேவனை டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்க ஜீவனை தொடணும். அப்போ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்கள் ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்களை ஜீவனை பற்றி நீங்க பயப்படாதீங்க. கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு ஒருவருக்கே அதிகாரம். அல்லேலூயா. யாருக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுப்பதில்லை. உங்களை பற்றியோ உங்க ஜீவனை பற்றியோ உங்கள் உயிரை பற்றியோ கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தருக்குள் உங்க ஜீவன் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும். நம்முடைய ஜீவன் யாருங்க? கிறிஸ்து. அல்லேலூயா. நம் உயிரே யாருங்க? உயிரே, என் உயிரே அவர்தான் உயிரே. அல்லேலூயா. இயேசுதான் நம்முடைய ஜீவன். மிக தெளிவாய் சொல்லப்பட்ட நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில வெளிப்படுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சிந்தனை என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். இப்படிதான் அவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. கூடாரத்துல வாழ்ந்தாங்க, கூடாரமே வாழ்ந்தாங்க. இந்த இடத்துல இருப்பாங்க, திடீர்னு வேற இடத்துக்கு மாறிடுவாங்க. நிரந்தரமான ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து இந்த மறுரூப மலையில ஜெபம் பண்ணும்போது மறுரூபமானாரு. மோசேயும் எலியாவும் வந்து என்ன செய்றாங்க? ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை யார் பார்த்து தெரியுமா? பேதுரு பார்த்துட்டாரு. அல்லேலூயா. பேதுரு பார்த்த உடனே ஆண்டவர் இறங்கி வரும்போது என்ன சொல்றாரு? ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் டென்ட் இங்க போட்டுடலாம், நிரந்தரமா போடலாம் அப்படிங்க. அல்லேலூயா. இந்த உலகம் என்னுடைய ராஜ்யம் இங்க இல்ல. அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்ப்பா மேல. அல்லேலூயா. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுறேன்ப்பா. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வீடு, நம்முடைய கூடாரம் இந்த உலகத்தில் அல்ல. எபிரேயரில் எழுதப்பட்டிருக்குது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் தெரியுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெற்று போகிறோம். எல்லாமே அசையும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாமே என்ன செய்யும்? அசையும். லூக்கா சுவிசேஷகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். 21, 25 படிங்க. 21, 25. அப்பொழுது 25, 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். அப்புறம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அல்லேலூயா. எல்லாமே அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் எப்பேற்பட்ட வானமாய் இருந்தாலும், இரும்பாய் இருந்தாலும் கூட அந்த வானத்தின் சத்துவங்களை கர்த்தர் அசைய பண்ணுவார். அதெல்லாம் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். எல்லாமே ஆண்டவர் வந்து அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1090வது பக்கம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தரம்
நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? கொஞ்ச காலம் வரப்போகுது, இது கொஞ்ச காலம் வரப்போகுது. இந்த கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை என்ன செய்வேன்? அசைப்பேன். வானம், பூமி, சமுத்திரம் மூன்றத்தையும் கர்த்தர் அசை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எது மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? வானத்தின் மேல் நம்பிக்கையா? சூரியன் சந்திரன் மேல் நம்பிக்கையா? பூமியின் மேல் நம்பிக்கையா? சமுத்திரத்தை ஜலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இதெல்லாவற்றையும் நான் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் மேல் வேகமாய் வருகிறார், சமுத்திரத்தின் மேல் நடந்து வருகிறார், வானத்தின் வழியாக மேகங்கள் மேல் இறங்கி வருகிறார். அந்த தேவன் மேல் விசுவாசமாக இருங்கள். ஜாதிகளை நான் அசைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசைக்க பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இயேசுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இயேசு வரப்போகிறார். இதுக்காக தான் இந்த காரியங்கள், பூமி அதிர்ச்சிகள் நடக்கிறது. குலுங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். சமுத்திரம் குலுங்க பண்ணுவேன், குலுங்கி கொண்டிருக்கிறது. வானத்தை அசைய பண்ணுவேன், இடி முழக்கங்கள் கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியும் இன்றைக்கு அதிர்ச்சிகள் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்கள். தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே எப்போது ஜெபித்து நீங்கள் விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி பிழைக்கும்படியாக எப்பொழுது இரவும் பகலும் தேவ சமூகத்திலே விழித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப ஆவி எனக்கு ஊற்றுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா. ஜெபம் 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 ஜெபம், எப்போது ஒரு ஜெப சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். 1 பேதுருவில் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புத்தகம், 1 பேதுருவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2 பேதுரு, 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போவோம், பூதங்கள் வெந்து உருகி போவோம், பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போவோம். நம்ம பார்க்கிறது எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா பாஸ்டர் ஐயா? ஆமா, நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. வருகையை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஆவலோடு வருகைக்காக ஆயத்தமாகுங்கள். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சண்டை போடாதிருங்கள், புறம் கூறாதிருங்கள், கோல் சொல்லாதிருங்கள், குற்றம் சாட்டாதிருங்கள். ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தமான வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக பலவிதமான தீமைகள் தேசத்திலே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொள்ளை நோய்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக எழும்புவார்கள் என்று சொல்லுகிறார். இவைகள்லாம் நீங்கள் காணப்படும் போது நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு தேவையானது நீடிய பொறுமை. உங்களுக்கு என்ன வேண்டும்? நீடிய பொறுமையாய் இருக்க வேண்டும். அந்த நீடிய பொறுமை எதற்காக தெரியுமா? உங்க ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். அந்த பொறுமை தான் உங்களை ரட்சிக்கும். யோபு எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பொறுமை உள்ளவராக இருந்தார், நிதானம் உள்ளவராக இருந்தார். பொறுமையாய் நீங்கள் வாழ வேண்டும். நீடிய சாந்தமாய் நீங்கள் வாழ வேண்டும். இவைகளாம் நடக்கிறதுனால நீங்கள் பதற்றம் அடையாதிருங்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எங்கேயும் ஓடாதிருங்கள். யாரையும் பார்த்து ஏமாந்து போகாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பிக்கை கொண்டிருந்து விசுவாசமாக இருங்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது கர்த்தருடைய நாள் எப்படி வரும்? இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் சொல்லிட்டா வருவான். இந்த தெருவுல, இந்த டோர்ல, இந்த வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு நான் வரப்போறேன், போன் பண்ணிட்டா வருவான். அல்லேலூயா. திருடன் வரதே தெரியாது, கண்ணை விட்டு திருடுவார். நாம என்ன செய்யணும்? ஆண்டவராகிய தேவன் எப்போது வருவார், எப்போது வருவார் நமக்கு தெரியாது. நம்ம தான் விழிப்பாய் இருக்கணும். பாருங்கள், அப்போது வானங்கள் என்ன செய்யுமா? வானங்கள் மட மட மடவென்று அகன்று போ. பாத்தீங்களா? வானங்கள்லாம் மடமடன் போயிடும். பூதங்கள் வெந்து உருகி போ. பூதங்கள் பார்க்கிற எல்லாமே, பார்க்கிறவைகளாம் வெந்துருங்க. பூமி அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போ. எரியும், வெந்துரும், மடமடன் எல்லாம் ஒழிஞ்சிடும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் நோவாவுடைய காலத்திலே ஜலத்தினாலே இந்த உலகம் அழிக்கப்பட்டது. இனி ஜலத்தினால் அல்ல, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அக்கினிக்கு இரையாக. ஆயில் கிணறுகள் இருக்குல்ல பூமியில, ஆயில் கிணறுகள், எத்தனையோ கிடங்குகள் பூமியில் இருக்கு. எடுக்கிறான், பூமியில் இருக்கிற ஆயில எடுக்கிறான். பூமியில தான் ஆயில் இருக்கு. எண்ணெய் கிணறுகள் பூமியில தான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில எல்லாம் கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான், ஆயத்தமாக இருக்குது. நீ எவ்வளவுதான் பெட்ரோல் போட்டு காரை ஓட்டி பைக்கை ஓட்டி திரிந்தாலும், லட்சங்கள் வந்தாலும் ஆயில் கிணறுகள் அப்படிதான் இருக்கும். அது நீ காலி பண்ணவே முடியாது. அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அது எடுத்து காலி பண்ணிடலாம் நீ முயற்சி பண்ணாலும் அது காலி ஆகாது. ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆயில் கிணறுகள் எதற்காக வச்சிருக்காரு தெரியுமா? உள்ள பூமியில. அல்லேலூயா. பூமியை அழிப்பதற்கு தேவன் பயன்படுத்துவார். ஆமென். பரலோகத்திலிருந்து பயங்கரமான நெருப்பு பிழம்புகள் வந்து இந்த பூமியில வரும். எல்லாமே மடம் மடம் என்று அடிந்து போவோம், எரிந்து போவோம். பாருங்க, அடுத்த வசனம் எழுதப்படும். இப்படி இவைகள் எல்லாம் அடிந்து போகிறபடினாலே, இப்படி இவைகள் எல்லாம் அடிந்து போகிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் அழிஞ்சு போதே, வெந்து போகிறதே, ஒடிந்து போகிறதே, அகன்று போகிறதே. நான் நம்பிக்கொண்டிருக்கிறவைகளை நம்ம விட்டு கடந்து போகிறார்களே, எல்லாமே நம்ம விட்டு போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. பரிசுத்த நடக்கை. எப்படிப்பட்ட நடக்கை? தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தராக இருக்கிறார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாதிருங்கள், பாவத்திற்கு துணை போகாதிருங்கள், அக்கிரம சிந்தையை கொண்டிருக்காதிருங்க. தேவன் அதுல பிரியமா இல்ல. உன் அக்கிரம சிந்தையை எடுத்து போடு. தேவையில்லாத பாவத்திற்கு ஈடுபடாத, பாவத்தை பின்னாடி ஓடாத. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார். ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர், அசுத்தங்களை பாராத சுத்த கண்ணன். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் எல்லாருமே பாவத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி. தேவ பக்தி நமக்கு இருக்கணும். அவன் பாவம் செய்யறான், அவன் கெட்ட வார்த்தை பேசுறான், அவன் மற்றவர்களுக்கு விரோதமா எழும்புறான், அவன் தீமை செய்யறான், மற்றவர்களுக்கு விரோதமா எழும்பி அவன் காரியங்களை செய்யற. மற்றவர்களை பார்க்காதீங்க, அவங்க செய்யற பாவத்தை நீங்க பார்க்காதீங்க. அவங்களுக்காக நீங்க வருத்தப்படுங்க. அவங்களுக்காக வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஒருவரை நம்ம மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் மாற்ற வேண்டும் எல்லாரையும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தமான நடக்கையை நம்ம வாழ வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட பக்தி? எப்போதும் ஜெபமும் வேத வாசிப்பும் இருக்க வேண்டும். அதுதான் பக்தி. ஆமென். வேத வாசிப்பும் ஜெபமும் இருக்கணும். அன்றாட ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்.
மற்றவர்கள் செய்கிறதான காரியத்திற்கு நீ உடன்படவே கூடாது. மற்றவர்கள் செய்கிற தப்புக்கு நீ உடன்பட்டு போகவே கூடாது. அவங்களுக்காக மனம் வருந்தி அவங்களுக்காக ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்காக ஜெபித்தார். சிலுவையில தொங்கி இருக்கும் போது பாவிகளுக்காக அவர் ஜெபித்தார். பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மீட்டுக் கொள்ளும்படியாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எப்படி ஆகிலும் தம்முடைய ஜனங்களை அவர் சேர்த்துக் கொள்ளுவார், கைவிடவே மாட்டார். ஆமென். நீங்களும் நானும் பக்தி உள்ளவர்களாக இருப்போம். பக்தியான வார்த்தைகளை பேசுங்க. உங்க வார்த்தைகள் எல்லாம் பக்தி உள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். ஜெபித்தீர்களான்னு கேளுங்க. மற்றவர்களை பார்த்து இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜபம் செய்தீர்களா, இதைதான் நீங்க கேட்கணும் மற்றவர்களை பார்த்து. அல்லேலூயா. என்ன கேட்கணும்? இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜபம் செய்தீர்களா. மற்றவர்களை பார்க்கும் போது இந்த 2 காரியத்தை நீங்க கேட்டு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, இன்று ஜபம் செய்தியா, இன்று வேதம் வாசித்தீர்களா, இதை கேளுங்கள். மற்ற இடத்துல போன் பண்ணும்போது கூட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு பைபிள் படிக்கிறீங்களா, ஜபம் பண்ணீங்களான்னு விசாரிங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க. பைபிள் படி, ஜபம் பண்ணு. அவங்க சொல்லுவாங்க, ஐயா இதெல்லாம் படிச்சு என்ன ஐயா பிரயோஜனம்? அவங்களுக்குள்ள உலக கவலை இருக்கு. இதெல்லாம்ப்பா நம்முடைய வாழ்க்கை, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்ததாக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் புத்தகம் பக்கத்தில் இருக்கு பாருங்க. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 15வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். தெளிவாக இருக்கணும். உலக அன்பு மாயே. நான் சொல்லுகிற அன்பு உலக அன்பு குறித்து சொல்லல. எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். உலக அன்பு, மாயமலமான அன்பு, பொய்யான அன்பு, கண்டு விசுவாசிக்கிற அன்பு. இதுல பார்த்தா நல்லா பேசுவாங்க. அப்படி விலகி போயிட்டுன்னா உடனே சாவுமூலம் அடிப்பாங்க. அல்லேலூயா. நம்மளை பத்தி என்னது? ஒரே சாவுமூலம், டம 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 டமான்னு ஒரே பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிப்பாங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கொஞ்சம் கொலாபி பேசுவாங்க. ஆமென். நம்ம ஆளு இல்லைன்னா போதும், நம்மளை பத்தி போஸ்ட் ஓட்டிடுவாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே உலகத்தில் உள்ளவைகளை என்ன செய்யாதிருங்க? அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் நாங்கள் சொல்லுகிறதை பாருங்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திரு. ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய மற்ற கட்டளைகளை கை கொள்ளுவான். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்லியும் சபைக்கு வர மாட்டான், பைபிள் படிக்க மாட்டான், அவனுக்குள்ளே வேத வாசிப்பே இருக்காது, கட்டளைகளை கை கொள்ள மாட்டான். கட்டளைகளை கை கொள்ளாதவன், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாதவன் எப்படி அவன் தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியும்? ஐயா நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன். சரிப்பா, நீ பைபிள் படிக்கிறியா? இல்லையா. பைபிள் படிக்காதவன் எப்படி தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியும்? கட்டளைகளை கை கொள்ளாதவன் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? நீ யோசித்து பாருங்கள். ஜெபிக்காதவன் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தேசத்திற்காக ஜெபிக்காத ஒரு மனுஷன் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் சுயநலமான கிறிஸ்தவன். சுயநலமான ஒரு கிறிஸ்தவன். சுயநலம். நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும், யாருக்கும் இறங்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் எல்லா வசதியாக இருக்கணும். மற்றவர்களுக்கு இறங்காதவன், மற்றவர்களுக்கு கொடுக்காதவன் எப்படி ஒரிஜினல் கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. பாருங்க 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெரு. 3 விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. மாம்சத்தின் இச்சை. அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை. மாம்சம் என்ன விரும்புகிறதோ அதை நிறைவேற்றுகிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அவங்கிட்ட என்ன கிடையாது? ஜீவன் இல்லை. நம்மள ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய சிந்தனை தான் நமக்கு இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நம்ம வாழணும். மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின்படி என் மாம்சம், என் ரத்தம், என் எலும்பு, இதெல்லாம் எது? உறவுகள், சொந்தங்கள், உடன் பிறந்தவர்கள், ஒட்டி பிறந்தவர்கள், தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், மாம்சம், எலும்பு, ரத்தம், இதெல்லாம் விடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் நேசிங்க. இயேசு கிறிஸ்து எல்லார் மேல் அன்பு கொண்டிருக்கிறார், எல்லாருக்காக மரிச்சிருக்கிறார், எல்லாருக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களையே உங்கள் உள்ளவைகளை நீங்கள் அன்பு கூர்ந்தால் என்ன லாபம்? மாம்சத்தின் இச்சை, தனக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தனக்காக சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை,
தன்னுடைய மாம்சம் விரும்புகிறபடி நடக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. என் மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான் செய்வேன். அது அப்படிப்பட்ட வாழ்க்கை விடுங்க. அதல்ல. அடுத்த வருஷம் கண்களின் இச்சை. கண்ணு பாருங்க, கண்ணு. அவங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. கண்ணு இச்சை. அந்த வீடியோ எவ்வளவு அழகா இருக்குது. இச்சை. கண்களிலே ஒரு கவர்ச்சி. கண்ணு பார்க்கறதெல்லாம் அடையணும். கண்ணு பார்க்கறதெல்லாம் போய் சேர்ந்துடணும். கண்களின் இச்சை. இந்த மாம்சம் பாவத்திற்குள்ளாக உன் கண்களுக்கும் வாய்க்கு இடம் கொடுக்காதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கண்களின் இச்சை. சில பேருக்கெல்லாம் பார்த்ததெல்லாம் வாங்கிடணும். அல்லேலூயா. பார்த்துட்டு போயிடுவாங்க, நான் வரேன் இருங்க. அல்லேலூயா. கண்களின் இச்சை. இவங்கெல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்தவங்க அல்ல. ஜீவனத்தின் பெருமை. அவங்க அப்படியே என் ஜாதி என்ன தெரியுமா, எங்க கோத்திரம் என்ன தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, எங்க தாத்தாக்கு தாத்தா எப்படி இருந்தா தெரியுமா உங்களுக்கு, நாங்களாம் எப்படிப்பட்ட குலத்துல சேர்ந்தவங்க தெரியுமா, நாங்க எப்படி வாழ்ந்தவங்க தெரியுமா, எங்க வீட்டுல எல்லாம் ஆடு மாடுகள்லாம் எப்படி இருக்கும் அந்த காலத்துல, எங்க வீட்டுல எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க தெரியுமா, எங்க அப்பா எவ்வளவு படிச்சார் தெரியுமா, என் பிள்ளைங்க எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க. ஜீவனத்தின் பெருமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பதவி பெருமை, பணப்பெருமை, குலப்பெருமை, ஜாதி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமை எல்லாத்தையும் விடு. இயேசு சீக்கிரம் வர போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். எல்லாம் ஒழிந்து போகும். நான் சொல்லுகிறேன், அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து பேசுகிறேன். அசைவில்லாத ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். பூமியில் இருக்கிறவைகளா ஒழிந்து போகும். பூமியில் இருக்கிறவைகளா ஒழிந்து போகும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதே 25வது வசனம் பாருங்க. 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். அவ்வளவுதான், முடிஞ்சது. கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் பண்ணார் ஐயா? அம்மா, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொன்னார். அவ்வளவுதான். இதுதான் நமக்கு வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவன் எங்க கிடைக்கும்? அங்க போனதான் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க போனதான் நமக்கு நித்திய ஜீவன். அந்த ஜீவனுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையவே கிடையாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஆகவேதான் அடுத்த அந்த வசனத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 28 படிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. எப்படி ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்யணும்? பயத்தோடு வாங்க ஆலயத்துக்கு. தேவனுக்கு பயப்படுற பயம். ஆலயத்திற்கு வரும்போது தேவ பயம் இருக்கணும். தேவ பயம். ஆலயத்திற்குள்ள தேவ பயம், வெளியில தேவ பயம், வேலையில தேவ பயம், படிப்புல தேவ பயம், குடும்ப வாழ்க்கையில தேவ பயம். யார் உன்னை பார்க்கறாங்களோ இல்லையோ, கர்த்தருடைய கண்ணு உன்னை பார்த்துட்டே இருக்கு. கர்த்தருடைய கண்ணு உன்னை பார்த்துட்டே இருக்கு. தேவனுடைய கண்கள் எங்க உலாவை கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்றோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க. அந்த பயம் இருக்கிறோம் நமக்கு. தாவீது சொல்றார், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை உடம்பு சிலுக்கிறது. உடம்பு சிலுக்கிறது. ஒரு சின்ன பொய் சொன்னா கூட உடம்பு நடுங்குது. அவ்வளவு தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிற கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய பயம். கீழ்ப்படி. தேவனுக்கு பயப்படுற எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? எதை சொன்னாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம். ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படினோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படினோம். போதகரின் சொல்ல கேட்கணும். போதகருடைய சொல்ல கேட்கணும். அவங்க கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறாங்க, சத்தியத்தை போதிக்கிறாங்க. அவங்க கீழ்ப்படிந்து நீங்க அடங்கணும். ஊழியக்காரனுக்கு அடங்குற விசுவாசியா இருக்கணும். கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசியா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசியா இருக்கணும். அதுதான் தேவ பயம்.
தேவனுக்கு பயப்படுற பயம், அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். பயமும் பக்தியும் கலந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பயமும் பக்தி. பயபக்திக்குரியவன், ஈசாக்கியுடைய பயபக்திக்குரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பயபக்தி உனக்கு இருந்துச்சுன்னா நீ ஜெபம் பண்ணாம இருக்க மாட்ட, பைபிள் படிக்காம இருக்கவே முடியாது உங்களால. பயபக்தி இருந்துச்சுன்னா நீங்க எப்போதும் ஜெபம் பண்ணுவீங்க, எப்போதும் பைபிள் படிப்பீங்க, ஆலயத்திற்கு கூடி வருவீங்க, வீணான வார்த்தைகளை பேச மாட்டீங்க, வீணான சிந்தனையை நீங்க யோசிக்க மாட்டீங்க, கர்த்தருக்குரிய காரியங்களை யோசிப்பீங்க. பாருங்க, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஆராதனை? நம்ம மனுஷனுக்கு பிரியமாய் அல்ல, யாருக்கு பிரியமாய்? தேவனுக்கு தேவனுக்கு பிரியமாய். நம்ம யாருக்கு ஆராதனை செய்யறோம்? தேவனுக்கு ஆராதனை செய்யறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்யறோம். கர்த்தர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்யறோம். நம்ம சபைக்கு வருவது எதற்காக? தேவனை ஆராதிப்பதற்காக தான். தேவனை பணிந்து கொள்ளும்படியாக வருகிறோம், தேவனை சேவிக்கும்படியாக வருகிறோம், தேவனை தொழுது கொள்ளும்படியாக வருகிறோம் என்பதை மறந்துடாதீங்க. தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழ வேண்டும். தாவீது கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும் அப்பா. உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யணும் ஆண்டவரே. உங்களுக்கு என்ன பிரியமானது நான் நடக்கணும் அப்பா. எப்போது கேட்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து, அப்பா இன்றைக்கு என்ன ஆண்டவர் உங்களுக்கு பிரியும், உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே, உங்க விருப்பம் என்ன ஆண்டவரே, உங்க ஆசை. நம்முடைய ஆசை தான் ஆண்டவர் சொல்லிட்டு தவிர அவருடைய விருப்பத்தை நாம் இது வரைக்கும் கேட்டதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆண்டவரே பிரியம், உங்களுக்கு பிரியமானதை செய்ய நான் வர ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு பிரியமாக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனை ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஆராதனை மிஸ் பண்ணிடுறாங்க. சபை கூடி வருதல் விட்டுறக்கூடாது. ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கு நம்ம ஆயத்தமாகணும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும். பாலுங்கிற குழந்தையானாலும் சரி, அதையும் நம்ம ஆயத்தப்படுத்தி ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும். மிஸ் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு 2 பேரை காவல் போட்டு நம்ம இங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரா விசுவாசம் வந்து தூக்கிட்டு போயிடுவோம். வீட்டை போட்டுட்டு வா சபைக்கு. தேவனுடைய ஆராதனைக்கு வரணும்னா நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வீட்டுக்கு காவல் வைக்காதீங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு காவல் போட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீ வீட்லயே இரு, நான் போய் ஆராதனை செஞ்சுட்டு வரேன். இது என்ன ஆவி தெரியுமா? பார்வனுடைய ஆவி. நீங்க மட்டும் போங்க, உங்களுக்குரியதெல்லாம் வீட்டுல இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள்லாம் வீட்டுல வச்சுட்டு நீங்க மட்டும் ஆராதனை. அப்படி இல்லை. நான் வந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். என் பிள்ளைகளும் பெறணும், என் குழந்தைகளும் ஆசீர்வாதத்தை பெறணும், என்னுடைய மனைவி என்னுடைய கணவனும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்கு இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் எல்லாரும் போவோம், வாருங்கள். நாம் கர்த்தரை எல்லாரும் நம்ம வந்தோம்னா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ள நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் நிறைய பேர் வந்து தொழுது கொள்றாங்க, அவங்களுக்கே தெரியல நம்ம என்ன தொழுது கொள்ளுகிறோம், அவங்களுக்கே தெரியல. நிறைய பேர் அப்படிதான் அறியாததை ஆராதிக்கிறார்கள். அவங்க அறியாததை ஆராதனை செய்யறாங்க. அவங்களுக்கே தெரியல எதற்கு ஆராதனை செய்கிறோம், அவங்களுக்கே தெரியல எதற்கு பால் அபிஷேகம் பண்றோம், அவங்களுக்கே தெரியல எதை சுமக்கிறோம், அவங்களுக்கே தெரியல எங்க போய் விழுறோம். அறியாததை ஆராதனை செய்கிறார்கள். நீங்கள் அறியாததை ஆராதனை செய்கிறோம். மலைக்கும் குன்றுக்கும் பள்ளத்துக்கும் மரத்துக்கும் அங்கு இங்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கே தெரியல. அவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியல. பைபிள் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அறிந்திருக்கிறது யார் தெரியுமா? தேவனை அறிந்திருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம். தேவனை அறிவதே நித்திய ஜீவன். தேவனை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். தேவனை அறிவதே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம். தேவனை அறியாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க, தேவனை அறிந்திருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. 23வது வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள்
பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறோம்? உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும். உண்மையோடும் நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, 24 தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள. அப்பா கிருபை தாங்கப்பான்னு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. கிருபையை பற்றி கொள்ளுங்கம்மா. ஒவ்வொருவரும் அந்த கிருபை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த கிருபையை தேவன் நமக்கு அதிகமாய் தருவார். அந்த கிருபை பற்றி கொள்ள வேண்டும். ஏசப்பா உங்க கிருபையை எங்களுக்கு கொடுங்கப்பா. அவர் அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க, நான் முடிக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக் கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரை விடாதீங்க. நீங்க தான் பிடிச்சுக்கணும். ஆண்டவரை நீங்க தான் பற்றி கொள்ள வேண்டும். நீங்க அப்படியே நீங்க பற்றி கொண்டீங்கன்னா போதும். அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நம்ம போயிடலாம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்தை ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். நம்ம எல்லாரும் வழியில் அழியக்கூடாது. நீங்களும் நானும் வழியில் அடையக்கூடாது. நம்ம ஜெபித்த ஜெபம் வழியிலே போயிடக்கூடாது. பாதி விசுவாசம், பாதி மாம்சம், பாதி ஆவியா இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம ஆவியிலே போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவருடைய முத்தம் செய்யுங்க. பாதத்தை முத்தம் செய்யுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஆராதனை செய்யுங்க. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக ஒருவரும் நிற்கவே முடியாது. தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆகவே கிருபையை பற்றி கொள்ள. இது கிருபையின் காலம். அப்பா என் கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாம போக வேண்டிய இடம் அசைவில்லாத ராஜ்யம். அல்லேலூயா. அசைவில்லாத ராஜ்யத்திற்கு நம்ம புறப்பட்டு போகிறோம். அப்படி எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.